டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு வதந்தி அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம். அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயர்வு என்பது நிச்சயம் கிடையாது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் அதை உறுதிப்படுத்துகிறோம். சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டண உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன், அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது. பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு வதந்தி அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம். அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயர்வு என்பது நிச்சயம் கிடையாது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் அதை உறுதிப்படுத்துகிறோம். சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டண உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன், அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது. தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெறலாம் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு என பரவும் செய்தி வதந்தி என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அரியலூரில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். பேருந்து கட்டண உயர்வு குறித்து எந்த வதந்தியும் மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.